ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜ்லா ஃப்ரீத் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் மீன் வாங்க போகிறேன் ஹஸ்பண்டோட. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, நான் இங்கே தான் மீன் வாங்க போகிறேன். அந்த இடத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் லோக்கலில் இருந்தீங்க அப்படின்னா இங்கே வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே மீன்லாம். ரொம்ப பெரிய பெரிய மீன், கனவா, நண்டு, இறாலெல்லாம் இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். எவ்வளோ பெரிய கனவான்னு பார்த்தீங்களா? இறாலுமே நல்லா பெருசும் இருக்கும், பொடுசும் இருக்கும். நம்ம ரெண்டுமே கலந்து போடுங்கன்னு சொன்னால் கூட போட்டுருவாங்க. நான் அப்படி தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். பசங்க இருந்தால் நான் 1 கேஜி வாங்குவேன். எங்கள் 2 பேர் இருக்கிறதுனால நான் 1/2 கேஜி தான் வாங்கியிருந்தேன். நாங்கள் போகையில் இறாலு, கனவா, நண்டு 3 தான் இருந்துச்சு. மீனெல்லாம் விற்றுருச்சு. நாங்கள் இறால் வாங்குற மாதிரி தான் போயிருந்தோம். நல்லா இறாலெல்லாம் நண்டெல்லாம் வந்துட்டு நல்லா பெரிய பெரிய நண்டுவாகவே இருந்துச்சு. இங்கே வந்துட்டு ரேட்டுமே போட்டுருவாங்க. அன்னன்னைக்கு உள்ள ரேட்டுமே போட்டுருவாங்க. இன்றைக்கி சீலா மீன், பாறை மீன் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிடலாம். 1/2 கேஜியும் கொடுப்பாங்க. நல்லா 1/4 கிலோவுக்கு கூடவே போடுவாங்க. இப்போ 1/4 கிலோ இருக்குன்னா 300 கிராம் கிட்ட போடுவாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம், வாங்கிட்டு வந்துட்டோம். அவங்க உரிச்சே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கு நானும் 4 நாளாக நினச்சிட்டே இருக்கிறேன், போடவே முடியல. சரி இன்றைக்கி போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு வந்ததுமே இட்லிக்கு ஊற போட்டுட்டேன். உளுந்துமே கொஞ்சம் இல்லை, சரி போகிற வழியில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அது மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மந்த்து கிராசரியில் உளுந்து, ரவை இதெல்லாம் வாங்கலை. ஏன்னா கொஞ்சம் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் இடையில வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதோட தான் வாங்கிட்டு அதையுமே ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதில் 1/2 டம்ளர் உளுந்து நான் எடுத்துக்கிறேன். 2 டம்ளர் அரிசி, மில்லட் அரிசியும் 1/2 டம்ளர் இட்லி அரிசி போடலை. நான் சாப்பாட்டு அரிசிலாம் போடல. மட்டை அரிசி இருக்குது இல்லையா, சகப்பரிசி, அந்த அரிசி தான் போட்டிருக்கேன். 1/2 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். 2 டம்ளருக்கு இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டு. ஒரு 4-5 தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணிடணும். ஏன்னா நார்மல் அரிசி மாதிரி இல்லாமல் இது மில்லட் ரைஸ்ங்கிறதுனால நிறைய அழுக்குகள்லாம் இருக்கும். அதனால் நம்ம நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதில் தான் ஊற வைப்பேன். அதில் தான் அது சின்ன பவுலாக இருந்ததுனால நான் வேறு பவுலில், பெரிய பவுலில் மாற்றி நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ஓரமாக வச்சுட்டேன். ஒரு 4-5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து அரைச்சிக்கிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரவையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரவை, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி ரவையுமே கையோடு கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவைக்குமே ஒரு கண்டெய்னர் எடுத்து அதை தான் கொட்டி வைக்க போகிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி அரைக்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு, தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கெலாம் இருக்குது, தனியாக வச்சுருக்கேன். இது பவுட்ரு பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். பட்டை, கிராம்பு தூள் முடிஞ்சிருச்சு. நான் பிரியாணிக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் நான் எங்கே வாங்கியிருந்தேன்னா, இங்கே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எது எடுத்தாலும் 129 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் 2 கண்டெய்னர் வாங்கினேன். இதில் ஒரு 2 கிலோ வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் தாராளமாக 1 கிலோ பிடிக்கும்னு சொல்லிட்டு இதிலேயே போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இறால் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இறாலை தான் எடுத்து கொட்டுறேன் பவுலில். இது இப்போ தான் வாங்கிட்டு வந்துடுறதுனால கொஞ்சம் லேட்டாகவே கழுவிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்க்குற வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இறாலை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். நல்ல இறாலாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு தாராளம். ஒரு 2 நாளைக்கு நான் வச்சுக்கிருவேன் குழம்ப. ஃப்ரிட்ஜிலலாம் நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். மீன், இறாலெல்லாம் ரொம்ப ரேர் தான் ஸ்டோர் பண்ணுறது. இதனால் வரையும் இங்கே வந்ததுலேருந்து நான் எதுவுமே ஸ்டோர் பண்ணுறதில்ல. ஏன்னா அப்பப்போ வாங்கி குழம்பு வச்சுக்கிருவோம் அப்படிங்கிறதுனால நான் எதுவுமே வாங்கி ஸ்டோர் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் சரி இறாலை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயும் நம்ம சாப்பாட்டுக்கு தண்ணியை வச்சிடலாம், அரிசி போடுறதுக்கு தண்ணியை வச்சிடலாம் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் முதல் நாள் ஊற வச்சுருந்தேன். அது முதல் நாள் உள்ள விலாகு தான், அதையுமே சேர்த்து போட்டிருக்கேன். 2 நாள் விலாக் தொடர்ந்து இதில் கண்டினியூவாக வரும். அதுக்கப்புறம் அந்த ஊற வச்சுருந்தேன் இல்லையா அரிசி, அதை நைட்டு நான் அரைக்க முடியல. ஏன்னு கேட்டால் நாங்கள் வெளியில் போயிருந்தோம், வெளியில் சாப்பிட்டுட்டு வர போயிருந்தோமோ, அதனால் லேட் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் டயர்டில் தூங்கிட்டாங்க. சரி கிரைண்டரை போட்டு விட்டோம்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சரி காலையில் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே வச்சா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கிரைண்டரில் போட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு ஒரு பக்கம் அரைஞ்சிட்ருக்கும், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஒரு கண்ணாக தான் இருந்தேன். ஏன்னா ரொம்ப அரைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. லேசாக அள்ளி கையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையுமே ஒரு பவுலில் மாற்றிட்டு இது இப்போ வெயில் டைம்ங்கிறதுனால அடுப்பு பக்கத்துலேயே வச்சோம்னா கரெக்டாக ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ளேயும் ஊறி வந்துடும். நான் அடுப்புக்கு பக்கத்தில் தான் வச்சுருந்தேன்.
நல்லாவே புளிச்சு வந்துருச்சு. கையோட வந்துட்டு கிரைண்டரையுமே நான் கழுவிட்டேன். ஏன்னா போட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு கழுவுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதான். நான் யூஸ் பண்ணுற கிரைண்டர் என்ன கிரைண்டர்னா, அல்ட்ரா கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, மாவு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனா நல்லா யூஸ் ஆகுது. நல்லா லைஃப் வரும் இதில. நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். இந்த இத டெமோ பார்த்து தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. கல்லுமே சீக்கிரமா நல்லா அரையுது. நார்மல் இத விட இது முக்கோண கல்லு. அதுக்கப்புறம் கிரைண்டருமே கழுவி அதோட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சோறுமே வெந்து வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை முடிக்கிறதுக்குள்ள சோறுமே வெந்து வந்துருச்சு. அதையுமே ஒரு பக்கம் வந்துட்டு தம்மில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்மில் போடுறேன். சோறை சில பேர் தம்மில் போட மாட்டாங்க. அதை வந்துட்டு சோறு வடித்ததுமே நம்ம அடுப்பில் சிம்மில் போட்டுட்டோம்னா அந்த தண்ணி கீழே தண்ணியெலாம் பிசு பிசுன்னு இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி எடுத்துரும். நல்லா சோறு வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். கண்டிப்பாக சோறு வடித்த உடனே இந்த மாதிரி தம்மில் போட்டுருங்க ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு மண் சட்டியுமே வந்துட்டு காய வச்சுட்டேன் குழம்பு வைக்கிறதுக்காக. ஆல்ரெடி நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இறால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கறி குழம்பு மாதிரியே இருக்கும் இறால் குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நான் பொதுவாக இறால் குழம்பு, அப்புறம் கறி குழம்பு, பிரியாணி இதுகளுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும். நார்மல் குக்கிங் ஆயிலை விட நம்ம தேங்காய் எண்ணெய் வந்துட்டு எதுலேயுமே சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அண்ட் வாசனையுமே கொடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சில பேர் வயிற்றில் அல்சர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல புண்ணுக்குமே ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணுக்குமே ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் நாங்கள் நிறைய தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். எங்கள் அம்மா பழகின பழக்கத்தில் எனக்குமே தேங்காய் எண்ணெய்னா ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு இதில் ரெசிபிலாம் சொல்லலை. வேணும்னா நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு பெரிய வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளியை போட்டு அதுவுமே நல்லா வெந்து மசிஞ்சதுக்கப்புறம் அங்கே பட்டை கிராம்பு மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், குழம்பு மசாலா தூள் இருக்கு இல்லையா, அது மட்டும் 2 ஸ்பூன், எல்லாமே 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறால், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் என்கிட்ட இல்லை. கடையில் பக்கத்தில் கேட்டேன், இல்லை. அதனால் நான் விட்டுட்டேன். இறால் குழம்புக்கு வந்துட்டு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் சேர்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த இறாலையுமே வச்சு சாப்பிட்றலாம். வேறு எந்த தொட்டுக்குமே தேவைப்படாது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பச்சை மிளகாய் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப வதங்கிடுது அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா அந்த மசாலா கூடயே அந்த இறால், அந்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சோம்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அந்த டைமில் வந்துட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து கொதித்ததுக்கப்புறம் தலை தேங்காய் பால் மட்டும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்புலேயே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த இறாலில் வந்துட்டு ரொம்ப நல்லாச்சு. நானும் 65 சாப்பிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நல்லா பெரிய பெரிய இறாலாகவும் இருந்துச்சு கொஞ்சம். அதனால் சரி நானும் ஹஸ்பண்ட் இருந்தேன்னா அப்படி கொஞ்சம் இறால் போட்டு குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் இறால் மட்டும் எடுத்து நம்ம 65 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு எதுவுமே இல்லை. வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 65 மசாலா, கொஞ்சம் உப்பு, இதை மட்டும்தான். வேறு எதுவுமே கிடையாது. நான் 2 65 மசாலா வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு 2யுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதில் 2 65 மசாலானா எப்படின்னா, அது வந்துட்டு ஒரு கடையில் நாங்கள் வாங்குவோம். அதில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, 65 மசாலா, அப்புறம் கஸ்தூரி மெத்தி எல்லாமே அதில் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மசாலா கொஞ்சோண்டு இருந்துச்சு. அதை போட்டுட்டு பத்தாததுக்காக சிக்மார்க் மசாலா இருக்குது இல்லையா, அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கிட்டேன். இது சிக்கன் சிக்மார்க் இருக்கு இல்லையா, அந்த மசாலா மட்டும் போட்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே சூப்பராக இருக்கும். வேறு எதுவும் தேவையே இல்லை அதுக்கு. மிளகாத்தூள் தேவைன்னா போட்டுக்கலாம் உரப்புக்காக. நான் மிளகாத்தூள் சேர்க்கலை. ஏன்னா அதுவே நல்லா காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ நல்லா எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு கொதித்ததுக்கப்புறம் திக்கான தேங்காய் பால் மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். இது நல்லா 2 பேர் 3 பேர் இருக்கிறோம் அப்படின்னா இது 2 நாள் வரையும் தாராளமாக வரும் குழம்பு. ஃபஸ்ட்டு நாளை விட அது சுட வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஃபஸ்ட்டு நாளுமே நல்லா இருக்கும். இருந்தாலும் இதை சூடு பண்ண இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் அதிகமாக. நான் சூடு பண்ணி வெளியிலேயே வச்சுக்கிடுவேன். நம்ம சுட வச்சு சாப்பிட்றது ஒன்றும் தப்பில்லை. அது உடம்புக்கு கெடுதல் கிடையாது. அது இன்னும் டேஸ்ட்டு தான் கொடுக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப கெடுதல். அதனால் மேக்ஸிமம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அதிகமாக ஸ்டோர் பண்ணி சாப்பிடாதீங்க, தவிர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்துட்டு தோசைக்கல்லில் வந்துட்டு
இறாலையுமே போட்டுட்டேன். லாஸ்ட்டாக வந்துட்டு குழம்ப ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு அப்படியே மூடி வச்சுருவேன் அடுப்புலேயே. அது நல்லா திக்காக வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா கருவேப்பிலையெல்லாம் பொரிச்சு போட்டு வெங்காயம்லாம் வெட்டி போட்டு என் ஹஸ்பண்ட்ட கொடுத்தோன்னே நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது இறால்ல 65 பண்ணால் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வைங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடாதீங்க, சாப்பாட்டுக்கு தொட்டுக்காது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஒரு முட்டை வச்சு மதியம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மதியம் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மாவு நல்லா புளிச்சு வந்துருந்துச்சு பாருங்கள். அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசை ஊற்றுறதுக்கு மட்டும் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு மீதி வந்துட்டு ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுருவேன். மொத்தமாக உப்பு போட்டுட்டோம்னா ரொம்ப புளிச்சிரும் இல்லையா, அதனால் மொத்தமாக உப்பு போடாதீங்க. சில பேர் வந்துட்டு மொத்தமாகவே உப்பு போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அது வந்து இன்னும் ரொம்ப புளிச்சிரும். இந்த மாதிரி உப்பு போடாமல் மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாளைக்கு வச்சு நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் புளிக்காது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மாவு. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த மாதிரி தான் செய்வேன். ஊற்றுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் உப்பு போட்டு நம்ம தனியாக கரைச்சி ஊற்றிக்கலாம். தோசைக்கு ஊற்றிக்கிறதா இருந்தால் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைனா இட்லிக்கு ஊற்றுறோன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஓவர் புளிப்பாக இருந்துச்சுன்னா மாவு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புளிப்பை எடுத்துரும். நான் வந்துட்டு எங்கள் 2 பேருக்கும் ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மீதி இருக்கிற மாவை அதை தனியாக எடுத்து ஊற்றி வச்சுக்கிருவேன். அந்த அந்த பவுல்லையே மூடி போட்டு மூடி வச்சுக்கிருவேன். அதை மிக்ஸ் பண்ண மாட்டேன் ஒன்றா. அது அடுத்த நாள் வந்துட்டு இட்லி ஊற்றுறதா இருந்தால் கொஞ்சமாக மாவு மட்டும் சேர்த்துக்கிட்டு இட்லி ஊற்றுவேன். இல்லை தோசை ஊற்றுறதா இருந்தால் அதை மட்டும் அப்படியே ஊற்றி எடுத்துக்கிடுவேன். அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் ஊற்றி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்டுக்கு ஊற்றி கொடுத்துருந்தேன் சாப்பாடு. குழம்புக்குமே இறால் குழம்புக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் எப்போவுமே ஹஸ்பண்ட் வந்துட்டு 2 தோசையோடு நிப்பாட்டிடுவாங்க. இன்றைக்கி வந்துட்டு இறால் குழம்பும் தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு கூட ஒரு குட்டி தோசை ஊற்றோன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பொடி வந்து கொள்ளு இட்லி பொடி. இதில் வந்துட்டு ஜீரகம், மிளகு, உளுந்து, கருப்புளுந்து, அப்புறம் வந்துட்டு முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். இதோட வீடியோவுமே நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ரொம்ப லென்த்தாகவும் நான் இழுக்கலை. லாஸ்ட்டாக நான் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டுக்குமே முட்டை தோசை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.